ரிட்டையர்டான காலத்தில் தான் கையில் இருந்த காசை வச்சு ஒரு வருஷத்துக்கு 75-80 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு மன திருப்தியான ஒரு வேலை. அதனால் இந்த ஆடு வளர்க்கலாங்கிறத தேர்ந்தெடுத்தேன். மேய்ச்சல்னா ஆட்டுக்கு நிறையா தேவைப்படுது. எனக்கு ஆடு ஒன்று இருந்தாலே போதும், ஃபாரினுக்கு கூட ஏற்றுமதி பண்ணுவேன். அந்த லெவலுக்கு அதை டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன். அதனால் அதில் தான் பெருத்த லாபம் கிடைக்குது எனக்கு. அதுலேயும் வெள்ளாடு தான் கிடைக்குது. சுபையானுடைய இந்த விவசாய பண்ணை வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. உனக்கு எது சொன்னாலும் புரியுறதில்ல, சிரிப்பாரு. உலகத்தை உள்ளங்கையில் வச்சுக்க தட்டிப்பாரு. ஆஸ்திரேலியாவில் மாடு ஆடு எப்படி மேய்க்கிறான், ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான். 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. இந்த தமிழ்நாட்டுக்கு பால் யார் கொடுக்குறா? யாராவது சொல்லு. ஆந்திர முதலாளி. ஏன் நீ என்னன்ன, நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற? மாடு மேய்க்கிறது அவமானம் இருக்குல்ல, எதுக்கு பால் குடிக்கிற? அவ்வளவு கேவலமா இருக்கலடா. எதுக்குடா பால் குடிக்கிற? நெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் எதுக்கு சாப்பிட்ற? தயிர் எதுக்கு சாப்பிட்ற? ஆடு மேய்க்கிறது அவ்வளவு அவசியங்க. காரின்னு சாப்பிட்டீங்கன்னா நான் கருத்து போடுவேன். கறி அப்படின்னா தொலைச்சு போறேன். யோக்கிய பெண் ஒரு உளவியல் நோயாளிகள், தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போனவர்கள். ஒரு நாடே ஆசியாவில் ஆடு மாடு மேய்க்குது, ஒரு நாடே பிரேசில மாடு மேய்க்குது, ஒரு நாடே டென்மார்க்ல மாடு மேய்க்குது. இங்க இவர் மாடு மேய்க்க மாட்டார். துபாயில போய் வெம்புலியில சுடு மணல்ல போய் நட்டுவாக்கடி கடிச்சாலும் சாகணும், பாம்பு கடிச்சாலும் சாகணும். ஓடி வந்து கதறி காலில் வந்து அழுகிறான். அண்ணா இந்த ஒட்டக கண் குட்டி ஓடிடுச்சுன்னா தேடி பிடிக்கும்னா உயிர் போகுது. நான் பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சுன்னா கூப்பிட்டு பேசக்கூட தொலை தொடர்பு இல்லையா? இப்படி கிடக்கிறமே ஆளுத்தவன் சொல்றான். அம்மா அப்பாட்ட சொல்லிடாது, பிள்ளைங்க இப்படி வந்து கஷ்டப்படுறமே நினைச்சு கலைஞர போறாங்க. கொஞ்ச நாள் இந்த கர்மாயத்திலிருந்து மீட்டு கொண்டு போய்ங்கிறான். அதுக்கு தாண்டா வழி சொல்றேன். அந்நிய நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு சொந்த நாட்டில் ஆடு மாடு மேய்ங்கடா, உருப்பட்டுறாங்க. அவன் சொல்றானே பில்கேட்ஸ், நீ உலக பணக்காரன் அந்த பில்கேட்ஸ் சொல்றான். அவன் வறுமையை போக்க நாட்டுக்கோழி வேலைன்னு. என் தம்பி சுமேஷ் இருக்கான் டென்மார்க்கில். அமெரிக்கால எல்லாம் இங்கே பாரு, சுமேஷில் ஒரு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, அண்ணே நீங்கள் சொன்னது நடக்குதுண்ணே. நீ ராத்திரியில் வச்சுட்டு சோத்துல ஊற்றி வைக்கிற தண்ணி இருக்குல்ல, விடிய காலம் நீச்சல் தண்ணியை குடிச்சு பிடிப்போம்ல, அந்த தண்ணியை 1000 ரூபாய்க்கு விற்கிறான்டா போத்தல் அடிச்சு மார்னிங் ட்ரிங்க்னு. உனக்கு டீ காப்பி தள்ளிட்டு உன்னுடைய சத்துன்னு பழைய கஞ்சி தண்ணியை தூக்கிட்டு போயிட்டேன். அமெரிக்காவில் 1000 ரூபா லிட்டரு. கனடாவில் விடிய காலம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 5 நட்சத்திர விடுதியில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என்ன கொடுக்குறான் தெரியுமில்ல? என்ன கொடுக்குறான்? பழைய கஞ்சி துவையல். நீ எங்க இருக்கிற? உனக்கு என்ன புரியுது? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு உனக்கு திட்டமே கிடையாது. விவசாயம் சோறு தானே, நானே விளைய வைக்க போறேன். விவசாயத்தை அரசே செய்ய போகுது. விவசாயத்தை விட்டு என் பிள்ளை வெளியேறான், என்னடா உன் பிரச்சனை? அரசாங்க வேலை தானே, விவசாயமே அரசாங்க வேலை. இந்த சம்பளம் போ நீ விளைய போற. இவரு கருதை எப்படி இருக்கிறான் தெரியுமில்ல? ஒருத்தன் ஜப்பான்ல கருதை எப்படி இருக்கிறான் தெரியுமில்ல? இப்படி வச்சுக்கிட்டு பாரு, பழையவழியில வந்துச்சு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தள்ளுறான், அப்படியே சர 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 சரன்னு பண்ணி அப்படி தாச்சிருக்கு. உலக வளர்ச்சி அறிவியலை கொண்டு மிகச்சிறந்த அளவில் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாட்ட மாட்டுவேன். நீ எழுதி வச்சுக்கங்க. எல்லா பயிலும் வேளாண்மை கைவிட்டுட்டாங்க. வெனிசுலா முடிஞ்சிருச்சு, ஜப்பான் முடிய போகுது, எல்லா நாடும் போயிட்டு இருக்கு. ரஷ்யா ஏறக்குறைய செஞ்சு போயிட்டு, இந்தியா இன்னும் 10 ஆண்டுகளை பிச்சை எடுத்து சாக போகுது. இந்தியாவுக்கும் ஜோறு போட்டு உலகத்துக்கும் ஜோறு போட போறது யாரு? நம்மதான். என்ன செய்யறோம்? செல்போனு இறக்குமதி செஞ்சுக்கிறேன், காரு இறக்குமதி செஞ்சுக்கிறேன், நீரையும் ஜோரையும் நான் இறக்குமதி செய்ய தயாரா இல்ல, நான் ஏற்றுமதி செஞ்சுக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். விவசாயத்தை நாம செய்யறோம், ஆடு மாடுகளை நாம வளர்க்கிறோம், பட்டுப்பூச்சி வளர்க்கிறோம், தேனீக்கள் வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம், நெசவு செய்யறோம், பானை செய்யறோம். குயவர் தான் பானை செய்யணும்னு நினைக்காத, நானும் நீனும் செய்யறோம், நிறுவனமயமாக்கிறோம். பானை செய்கிற நம்ம தாத்தா இருப்பார்ல குயவர், பெரியப்பா சித்தப்பா இருப்பார்ல, அவரை பேராசிரியர் ஆக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, மாசம் உங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுத்துறேன், இதை எப்படி செய்யறதுன்னு பிள்ளைக்கு கத்து கொடுத்துருங்க. அவன் செய்வான், செஞ்சு நான் ஏற்றுமதி செய்வேன். அமெரிக்காவில் 3 குழம்பு சட்டி இருக்குல்ல, 16,000 ரூபாய்க்கு விற்கிது. ஏய், நான் சொல்றேன், நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. காலையில பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பிட்டேன், எல்லாம் அஞ்சிருச்சான். சென்னையில பெரிய ஹோட்டல் உட்லண்ட்ஸ் காலையில சிறந்த உணவுன்னு மஞ்சட்டியில பச்சை மிளகாய் பழைய சோத்தை வச்சு வெங்காயத்தை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு எவ்வளவு தெரியுமில? 500 ரூபாய். நாடு எங்க இருக்கு, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமா என் மக்களை மாத்திட்டேன்.
சாராயம் ஊற்றி சாடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதேசி வந்திருக்கான், ராம்தேவ் ஒருத்தன். நான் வந்து பண கோடி பனை திட்டம், இது பணமரத்தை வச்சு என்ன செய்ய போறாரு இவரு? அது என்ன செய்ய போறேன்னு எனக்கு தானே தெரியும். பணம் கிழங்கு இருக்குல்ல, பணம் கிழங்க காய வச்சு மாவாக்கி மைதா ரவாக்கி போல பயன்படுத்திடுவேன். நீ நினைக்கிற நீ சொல்ற சந்தைப்படுத்திடுவேன். நான் சாப்பிடுவோம், நாங்க சாப்பிடுவோம். உலகத்தின் தலை சிறந்த மிட்டாயை என் தலைவன் செஞ்சான். பணம் பழத்துல இருந்து அந்த சாரை எடுத்து சீனி மிட்டாய், இனிப்பு மிட்டாய் இருக்குல்ல, அது மாதிரி மிட்டாய் செஞ்சார். பணம் கிழங்கு, பணம் பழம், நொங்கு, பதநீர், இளநீர் எல்லாம் தேசிய குடிமானங்களாக்கி சந்தைப்படுத்திடுவோம். நல்லா கவனிச்சுக்கணும். பனை ஓலையில மட்டை, பனை ஓலையில கொட்டான், பனை ஓலையில பாய், பனை ஓலையில கிடுகிடுப்பை, பனை ஓலையில விசிறி, பனை நார்ல தட்டில், பனை நார்ல கொட்டான் எல்லாம் செஞ்சு சந்தைப்படுத்துவான். இதெல்லாம் சீனா இறக்குமதி செய்யறான். நான் நிறுத்திட்டு அவனுக்கு ஏற்றுமதி செய்து இல்லா அப்படின்னு எவ்வளவோ செய்யலாம். இவன் பைத்தியக்கார பையில நம்மளை கேள்வி பண்ணாங்க. கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, கரும்புல இருந்து மொந்த வெல்லம், கரும்புல இருந்து எத்தனார் பெட்ரோல். எப்படி எத்தனாயிரம் பேருக்கு வேலை இருக்குன்னு பாரு. எள்ளுல இருந்து எண்ணெய், நல்லெண்ணெய், 2000 ஏக்கர்ல எள்ளு, பக்கத்துல 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலை, பலாயிரம் பேருக்கு வேலை. எள்ளு விளைய வைக்கிறவன் படிக்காதவன், அவனுக்கு படிப்பு தேவையில்லை. நீ என்ன அதிகம் படிக்கல, ஆனாலும் அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு வேலை கொடுத்துருவேன். எல்லாம் விளைய வச்சு எடுத்து வந்து கொடுப்பான். அந்த சக்கை என்ன பண்ணுவேன், உரக்கடனுக்கு அனுப்பிடுவேன். இந்த எள்ளை என்ன பண்ணுவேன், எண்ணெய் எடுப்பேன். எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு எடுப்பேன். மாட்டுக்கு தீவனம், மாட்டு பண்ண வச்சிருப்பேன், தீவனம் இயற்கை உரத்துக்கு போடுவேன். எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாய் தயாரிப்பேன். எத்தனை பேருக்கு வேலை பாரு. கடலை போடுவேன் 2000-3000 ஏக்கர்ல, அங்க தொழிற்சாலை. கடலை எள்ளு, கடல இருந்து எண்ணெய், கடலை மிட்டாய், கடலை அச்சு, கடலை புண்ணாக்கு, மாட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். இப்படியே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை இல்லைங்கிற நிலையை என் தேசத்தில் இல்லாமல். ஏன் நீ துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிற? உன் ஊர்ல மாடு மேய்க்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவமானம் அதானே. அது அவமானம் இல்ல, வருமானம், வெகுமானம். அரசாங்க வேலை, மாசம் 5000 சம்பளம். நீ என்ன ஆடு மேய்க்க போற, மாடு மேய்க்க போற? என்ன மாடு மேய்க்க போற? ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், பிரேசில்ல ஒட்டகத்துல மேய்க்கிறான். நான் உனக்கு ஜீப்பு தாரேன், ஜீப்பு மோட்டர் பைக் தாரேன். மாட்டுக்கு எல்லாம் பிரிச்சு விட்டுருவேன். பாதை 100 ஏக்கர்ல 25 ஏக்கர் குலை வச்சு விட்டுருவேன், மரத்தை விட்டு வச்சுருவேன், சுத்தி தீவனம் வளர்த்து விட்டுருவேன். அதுவா மேயும். எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தி விட்டுருவேன். சுத்தி இரும்பு கம்பி வேலையை போட்டு விட்டுருவேன். அங்க இங்க துணை காவல் நிலையத்தை போட்டுருவேன். எவனு உள்ள வந்து கல் எடுத்துறதோ மாட்டு மேல அது சொல்ல முடியாது, சட்டை பேத்து விடுறான். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ போற மாடு மேஞ்சிட்டு வந்து அழகாப்படுத்துறோம். சாணத்தை எடுக்கிறதுக்கு வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, குப்பையை அப்படி உறிஞ்சது ஸ்டக் பண்ணி, அப்படி சாணியை உறிஞ்சதுக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பேன். உறிஞ்சி தரும். நீ படிக்கல, பூட்ஸ் போட்டுக்கோ, கிளவுஸ் போட்டுக்கோ, தொப்பி போட்டுக்கோ. மருத்துவர் இருப்பாரு, சோதிச்சு உனக்கு எந்த நோயும் வராம அனுப்பி விடுவாரு. உள்ள போ, நல்லா சாப்பிடு, பால் குடி, ஊட்டமா இரு. சாணி எடுத்து குப்பையில விட்டு ட்ரக்கில் ஓட்டி கொண்டு இயற்கை உரக்கடங்களை கொட்டிட்டு வா, மாசம் உனக்கு சம்பளம். இவ்வளவுதானே. எதுக்கு நீ அவமானப்படுற? இங்க டீ கிளாஸ் கழுவுறது அவமானம்னு துபாயில அரபு சேர்த்து வீட்டுல போய் கப்பி கழுவிட்டு இருக்க. எதுக்கு கழுவுற? ஏன் கழுவுற? அங்க போய் இருக்க ஆத்தா இருக்கா, உனக்கு கூட அப்பா இருக்கா, கோயில் திருவிழா இருக்கா, பொங்கல் இருக்கா, பண்டிகை இருக்கா, நண்பர் இருக்கானா, சின்னத்தா பெரியத்தா இருக்கா, மாமன் மச்சா இருக்கானா, ஒரு இடம் உள்ள தனியா கிடக்குற. இங்க எல்லாரும் இருக்கு. என்ன அங்க 20,000 கொடுப்பேன், இங்க 15,000 கொடுப்பேன். நிம்மதியா இருக்கு. எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. எவ்வளவோ மாற்றங்களை நம்மளால செய்ய முடியும், எவ்வளவோ சிறந்த அரசை கொடுக்க முடியும். இங்க பாரு, இந்த நாட்டை மக்களை நேசிச்சு நிக்கிறதுக்கு பிரபாகரன் பிள்ளைகளாலையும் நம்மாழ்வார் மயன்களாலையும் நிற்க முடியும். வேற எவனாலையும் நிற்க முடியாது. ஏன்னா இனத்திற்காக சாக துணிஞ்சு நின்றவன் என் தலைவன், இனத்திற்காகவே போராடி செத்து போனவன் என் தகப்பன் நம்மாழ்வார். நல்லா கொஞ்சிக்கணும். கடைசி வரைக்கும் தன்னை நேசிப்பதை விட இந்த மண்ணை நேசித்ததுனால இன்னும் 10 ஆண்டுகளுக்கு வாழ வேண்டிய என் தகப்பன் இறந்து போனான். நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ள தம்பி தம்பி. அந்த பெருந்தகன் தகப்பனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாடெங்கிலும் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறந்த ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு கரம் கொடுக்கணும். ஒண்ணு நீங்க செய்வனா, ஒரே ஒரு ஓட்டு போட்டு படுத்துக்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோம். உழவு இல்லை என்றால்
உணவு இல்லை. உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நான்.